நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்திருக்க? ஏன் இங்க யாரும் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வர மாட்டாங்களா? மேக்ஸிமம் கிடையாது. ஏன்? நல்ல சாப்பாடு தான் கேண்டீன்லயே கிடைக்குதே. என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? நான் ஹாஸ்டல்ல தானே இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்பாடும் ஒண்ணுதான். சௌந்தர்யா கூட எடுத்துட்டு வர மாட்டாங்களா? காலையில பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் 7:30க்கு பஸ் பிடிக்கணும். அப்புறம் எப்படி சமைப்பா? கரெக்ட் தான். நீ எப்படி? மாமா வீட்ல சமைச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல? ஆமா. ஹாய் ஹாய். ஹலோ. என்ன ராமர் இல்லாம லக்ஷ்மணன் மட்டும் தனியா வராரு? என்னது? இல்ல நிஜம் இல்லாம நிழல் மட்டும் தனியா வருதேன்னு கேட்டேன். நான் தான் நிஜம், அவன் நிழல். சரி ஏதோ ஒண்ணு. கார்த்திக் எங்க? அவன் டிஎலோட கடலை போட்டுட்டு இருக்கான். என்னவா? யாருக்கு தெரியும்? கம்பெனி டெவலப்மெண்ட் பத்தி டீப் டிஸ்கஷன் போல. வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா வேலைக்கு ஆகல. அதான் சாப்பிட வந்துட்டேன். நீங்க அவரை விட்டுட்டு சாப்பிட மாட்டீங்களே? நான் அப்படி சொன்னனா? ஓ அப்ப அப்படி இல்லையா? எப்பவுமே அப்படி கிடையாது. விஷ்ணு எதை வேணா தாங்கிப்பான், ஆனா பசியெல்லாம் தாங்க மாட்டான். சரி வாங்க சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? இல்ல ராஜி வீட்ல இருந்து புளியோதரை எடுத்துட்டு ஐயோ வந்தாங்க. வேணாங்க. காஃபி கொண்டதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை, இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளவுதான். என்னங்க கிண்டல் பண்றீங்களா? ஐயோ சூப்பரா கண்டுபிடிக்கிறாங்களே. விஷ்ணு. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சரி என்ன ஆர்டர் பண்ணலாம்? முதல்ல அங்க கேளு. உங்களுக்குங்க? இல்ல நான் வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டேன். அது எப்படி நீங்க மட்டும் கேண்டி சாப்பாடுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும்? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எங்களோட ஜோதி லாய்க்கமாவுங்க. எனக்கு இட்லி வடை போதும். உங்களுக்கு? எதுனாலும் தோசை. ஆனியன் தோசை, மசாலா தோசை கேள்விப்பட்டிருக்கேன். எதுனாலும் தோசை. நல்லா இருக்கு. அண்ணே, வாய் ரொம்ப ஜாஸ்தி இல்ல? ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாள்ல. நீங்க கேட்ட எதுனாலும் தோசை. தேங்க்ஸ். இந்தாங்க நீங்க கேட்ட இட்லி. என்ன விஷ்ணு வடை இல்லையா? கடையே இல்ல. டிஃபன் ஓவர். மாவு வண்டி ஆன் த வே. அது வந்தாதான் அடுத்த டிஃபனே. டேய் என்னடா இது? தோசை மச்சி. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? சுமார் தாண்டா இருக்கு. ஆமா நல்லாவே இல்ல. போதுங்க அவனை காப்பாத்தினது. டேய் நீ எனக்கு வெயிட் பண்றேன்டா சொன்ன. மச்சான் பசி கமிங், பத்து ஃப்ளையிங். அப்போ எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்க வேண்டியதுனடா. மச்சான் அங்க எதுவும் இல்லடா, முடிஞ்சிருச்சு. இரு வெளில போய் சாப்பிடலாம். ஹேய் எதுக்கு வெளிய போணும்? ராஜோட லஞ்ச் இருக்கு, நீ ஓகேனா எடுத்து சாப்பிடலாம். இல்ல அவசரமா சமைச்சது எப்படி இருக்கும்னு தெரியல. இல்ல பரவாயில்லங்க, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றும் பசிக்கல. மச்சான் வீட்டு சாப்பிடுறா, அதுவும் டைகர் ரைஸ், பசிக்கு பிரமாதமா இருக்கும். பிரமாதமானலாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் உங்க அத்தை நல்லா சமைக்க மாட்டாங்களா? அத்தை நல்லா தான் சமைப்பாங்க, ஆனா எனக்கு அவசரத்துல நான் தான் சமைச்சேன். மச்சான் அப்ப ரிஸ்க், தேவையான்னு பாத்துக்கோ. சும்மா பயமுறுத்தாதரா. நீங்க தாங்க. தரத்துக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது. மாட்டேங்க, நீங்க தாங்க. கார்த்திக் ஓவரா சீன் போடாதப்பா, சாப்பிடு. மச்சான் எப்படிடா இருக்கு? ஃப்ராட். நல்லா இருக்கு சொன்னாங்க, நான் பங்கு கேப்பேன்னு பயந்து போய் சொல்றாங்க. கார்த்திக் உண்மையை சொல்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? வேற எப்படி சொல்லணும்? நிஜமாவே நல்லா இருக்குனா ஃபீல் பண்ணி சொல்ல வேணாமா? எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. போதுமா? அடடடா மச்சான் நெஞ்சு நக்கிட்டடா.
மச்சான் இப்பதான் சாப்பிட்டோம், பயங்கரமா பசிக்குதுடா. எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு மச்சான். செம்ம சாப்பாடு. இப்படி ஒரு புளி சாதத்தை நான் சாப்பிட்டதே இல்லடா. டேய் என்னடா சீரியஸா தான்டா சொல்றேன். டேய், அது மரத்துல காய்க்கிற புளிய புளிஞ்சு செஞ்ச சாப்பாடுறா. இனிமே காட்டு புளிய சுட்டு சமைச்சு சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லடா. என்னடா சரியில்லை? இல்ல மச்சான், உள்ள வரும்போது ஒரு பொண்ணை உஷா பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிறது தான் ஏன் லட்சியம் நான் சொன்னேன். சரி, சீரியஸா வேலை செஞ்சு சிஇஓ ஆகிறது தான் உன் லட்சியம் நீ சொன்ன. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. டேய், என்ன ஜோக் அடிக்க விட்றா. கூர்க்கா பூந்து உன் ஜோக்கை இன்சர்ட் பண்ணாத. சாரி மச்சான், சொல்லு. மச்சான், நம்ம 2 பேர் லட்சியம் மாறி போச்சு. நீ என் வேலையை செஞ்சு முதல்ல வாழ்க்கையில செட்டில் ஆக போற. நான் பொண்ணு கிடைக்காத கடுப்புல கடுமையா வேலை செஞ்சு பெரிய ஆளாக போறேன். டேய், சீரியஸா தான் கேக்குறேன். என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? டேய், வேலையை பாடுறா. பதில் சொல்றா. போடா. என்ன லவ்வா? நிறைய தமிழ் சினிமா பார்த்து கெட்டு போயிருக்க. போய் ஒழுங்கா வேலையை பாரு. ம் ம். ஒத்துக்கிறதுல என்னடா கஷ்டம் உனக்கு? கை நீட்டி சம்பளம் வாங்குறோம். ஒழுங்கா வேலை செய்ய வேணாமா? வாடா. போடா. உங்க டிஃபன் பாக்ஸ். தேங்க்ஸ். வெயிட்டா இருக்கு. பாதி சாப்பிட்டு மீதியை விட்டுட்டானோ? கொட்டிட்டு பாத்திரத்தை தரலாம்ல. கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சும்மாலாம் சொல்லாதீங்க. அவசரத்துல செஞ்சது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஹலோ, நிஜமாவே சூப்பரா இருந்துச்சுங்க. என்னடா? ஒன்னும் இல்ல மச்சான், தொண்டையில கிச்சு கிச்சு. சுடு தண்ணி குடி, சரியா போயிடும். ஓகே மச்சான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்புறம் பேசுறேன். பாய். ஏய் ராஜி, எங்க போற? பேண்ட்ரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கேண்டீன்ல சாப்பாடு இல்ல. ஐயோ பாவோன்னு சாப்பாடு கொடுத்தா பாதி சாப்பாடு அப்படியே வச்சு திருப்பி கொடுத்துட்டான். நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லையே, உன் டிஃபன் பாக்ஸ் ஹவுஸ் கீப்பிங் ஆள் கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணிட்டானே. வெயிட்டா இருக்கே. குடு பாப்போம். பாருடா. என்னது? இல்ல, இங்க யாராவது ஏதாவது கொடுத்தா பாத்திரத்தை எம்டியா கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது வச்சுதான் கொடுப்பாங்க. நல்ல பழக்கம் தான். ஓ, ஆனாலும் டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா சாக்லேட் ரொம்ப ஓவர் தான். இவனும் ஆரம்பிச்சுட்டானே. என்ன? வலிறதுக்கு தான். நீங்க தானே இது நல்ல பழக்கம்னு சொன்னீங்க. ரெண்டும் தான். நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான போக போக தெரிஞ்சுக்கலாம். ஹா, நானும் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னுமா கிளம்பல?
இல்ல ஒர்க் இருந்தது அதான். காலையில வந்து பண்ண வேண்டியதானே? மார்னிங்குள்ள முடிச்சிடலான்னு தான். அப்போ ஃபுல் நைட் இங்க தானா? அப்படிதான் நினைக்கிறேன். எப்படியும் 4-5 ஹவர்ஸ் ஆயிடும். ஆரம்பமே அது ரெடியா இருக்கு. வந்த 1 வீக்லயே ஓவர் டைம்லாம் பண்ணி கம்பெனியை தூக்கி நிறுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க போல. நீங்க வேறங்க ஒர்க்கை கொடுத்துட்டு உடனே வேணும்னு சொன்னாங்க, அதான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அப்படிதான் கேட்பாங்க மதன். நீங்க பொறுமையா காலையில வந்து பண்ணா போதும். விடிய விடிய வேலை செஞ்சா மவுண்ட் ரோட்ல உங்களுக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க? சரி, நீங்க என்ன இந்த நேரத்துல? அதை எங்க கேக்குறீங்க? என் டிராயர்க்கே மறந்து எடுத்துட்டு போயிட்டேன். நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். கீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் கீயை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்காகவா இந்த நேரத்துல திரும்பி வந்தீங்க? ஐயோ, உங்களுக்கு இங்க இருக்கிற ஆளுங்களை பத்தி தெரியாது. சின்ன காரணம் கிடைச்சா கூட ஆளே காலி பண்ணிடுவாங்க. எதிரிங்களை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க நமக்கு எதிராக ஏதாவது பண்ணுவாங்கன்னு. சிரிச்சு பேசி அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் டேஞ்சரே. உங்களால முடியாது. ஆபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் டீல் பண்றது ரொம்ப பெரிய ஆர்ட். அத அவ்வளோ சீக்கிரம் கத்துக்க முடியாது. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஆமான்னு பதில் சொல்ல முடியாதுல்ல. கொக்கி போட்டா நான் என்னங்க சொல்றது? உண்மையை சொல்லுங்க. உண்மையிலே நீங்க டிஸ்டர்ப் பண்ணல, போதுமா? தனியா உட்காந்துருக்க எனக்கும் போர் அடிச்சுது. ஒரு தம்மு போலான்னு இப்பதான் யோசிச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. டோன்ட் வரி, நான் இப்ப ஜூட் ஆயிடுவேன். நீங்க தனியா ஃபீல் பண்ணி தம் அடிங்க. ஆமா, ஹார்ட்வேர்ல புதுசா ஜாயின் பண்ணா கதை சொல்லுவாங்களே, உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? என்ன? இல்ல, நம்ம ஆபீஸ்ல நைட்ல யாரும் நடக்கிற மாதிரி பேசுற மாதிரி சத்தம் கேக்கும்னு ஒரு டாக் இருக்கு. உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லலையா? இங்கயா? ஆமா, ஹார்ட்வேர் பக்கம் நைட்ல செக்யூரிட்டி கூட வர மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அதானே பார்த்தேன். ஓகே மதன், கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே. ம். ஹலோ, என்ன மதன், பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு. நீங்க என்ன கிளம்பலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேண்டீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்றீங்களே, அதான் ஒரு டீ கொடுத்து விஞ்ஞானிக்கு ஹெல்ப் பண்ணலாம் தோணுச்சு. நாளைக்கு ஹிஸ்டரி எங்களையும் பேசணும்ல. தேங்க் யூ. ஓகே, வரேன். பை. பை. வீட்டுக்கு ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. பை. மச்சி, இன்னும் ஆளை காணோம். ஏன் ஆளா? யாரா அது? மச்சான், கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்டா. உன் ஆள் எங்கன்னு கேட்டப்போ ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாம ஏன் ஆளா யாருன்னு கேட்ட பாரு, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் மச்சி. மர்லின் பிராண்ட கருத்ததா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை என் மாமா கிட்ட தான் பாக்குறேன். என்ன நக்கலா? நான் பண்றது நக்கல் இல்லடா, என் ஆள் யாரு நீயே கேட்ட பாரு, அதானே நக்கலு. ஓ, உன் ஆள் யாருன்னு உனக்கே தெரியாதா? ராஜியவாடா சொல்ற? இதுல டவுட்டா கேள்வி வேற. எங்கடா அவ? எனக்கு எப்படா தெரியும்? அது இல்ல மச்சான், லாஸ்ட் பெஞ்ச்ல ஒருத்த வரலனா காரணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒருத்த வரலனா என்னன்னு கேட்கணும்ல. போனை போட்டு விசாரி, உடம்பு கிடம் சரியில்லாம போயிருக்க போகுது. உனக்கு வேணா நீ ஃபோன் பண்ணி கேளண்டா.
அடாத மலையிலயும் விடாம கொடை பிடிக்கிறியே. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நடக்காம ஆட் கொடுக்குற. டேய் நீ தாண்டா இமேஜை டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் ஒழுங்கா தான் இருக்காங்க. ம், நீ ஒருத்தன் தான் ம், ம். எனக்கும் ராஜுக்கும் அது இதுன்னு பொருளையை கிளப்பி என்னை காலி பண்ணிட்டு இருக்க. அனாவசியமா ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுடா. நீ என் ஃப்ரெண்டு, என்னை பத்தி என்ன வேணா சொல்லிட்டு போன்னு நான் விட்டேன். ஆனா ராஜி பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுடா. சரிப்பா விடு, காலையிலே கலையபுரம் பண்ணாதடா. என்ன கார்த்திக் போவாளுங்க? என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். என்னாலதான் இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அது இல்லன்னு நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எப்பா பாத்துக்குப்பா, உன் இமேஜ நான் எதுவும் பண்ணல, அதுவே உன் ஆக்டிவிட்டிஸ்ல தானா கிளம்புது. உங்க 2 பேர் பஞ்சாயத்துல என்ன கோத்து விட்டுறாதீங்க, நான் கிளம்புறேன். மச்சான் பாத்துக்கோ, நான்லாம் எதுவும் சொல்ல. டேய் இந்த ஆண் வர்க்கமே இப்படி தாண்டா. ஒரு பொண்ணு பையனை பேசிட்டா உடனே லவ்வா? ம். உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஹே ஹீரோ, ஹீரோயினை காணோம். ஐயோ ஐயோ. ஏங்க நான் ஹீரோவா? ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? அப்போ ராஜி ஹீரோயினா? ஆமா, யார் சொன்னது? விஷ்ணு தான். ஐயோ நான் ஏன் சொன்னேன்? நான் சொல்ல மச்சான், நான் சொல்லடா. கார்த்திக், இதெல்லாம் விஷ்ணு சொல்லணும்னு அவசியம் இல்ல, மொத்த உலகத்துக்கும் தெரியும். நல்லா சொல்லுங்க, நான் சொன்னா மட்டும் ரொம்ப கோவம் வருது. ஆ. ம். என்ன விஷ்ணு, கார்த்திக் கொந்தளிக்கிற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன்ப்பா. பாய் மச்சான். இப்ப என்னடா சொல்ற? எல்லாரும் அப்படியாடா பேசிக்கிறாங்க? எப்பா போதும்டா, உன் பர்ஃபார்மன்ஸை நிறுத்துறா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா ஆ? நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேண்ணே. அதுக்கு கிரீடத்தை தூக்கி உன் தலையில வைக்கணுமா? இல்லைண்ணே, நைட்லாம் தூங்கவே இல்லை. மார்னிங் 5:30 ஆயிடுச்சு. அதான். டேய் நாங்களும் வந்த புதுசுல நிறைய வேலை பார்த்துருக்கோண்டா. அதெல்லாம் யார்ட்டையும் சொல்லி காமிச்சதில்ல. அதுக்கு இல்லைண்ணே, நைட்டு ஒர்க் பண்ணும்போது சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணண்ணே. அப்புறம் ஐடியா கிடைச்சிது. நல்லா இருக்காண்ணே? நல்லா இருக்குடா, நல்லா தான் பண்ணியிருக்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, நான் ரவி கிட்ட பேசிக்கிறேன். சரிண்ணே. போ. டேய் வாசு, தெளிவான டிசைன்டா. கிரேட் ஜாப் மேன். தேங்க்ஸ் சார். என்னடா சார் மோரன்னு பின்னிட்ட மச்சான். ரவி சாரே பெர்ஃபெக்ட் என்டாரா. தேங்க்ஸ்டா. எப்படா ஒரே நாள்ல முடிச்ச? ராத்திரி வீட்டுக்கு போனே இல்லையா? இல்லடா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட, தூங்கவே இல்லை, விடிய விடிய உட்காந்து முடிச்சேன். சூப்பர்ரா, கலக்கிட்டடா. எப்படா பண்ண? சாரி வாசு, நேத்து என்னென்னமோ பேசிட்டேன். உன் ஒர்க்கை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெல்டன்டா. வெல்டன் வாயில மட்டும் சொன்னா எப்படி? மெயிலில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாடா, ரவி சார்ட்ட சொல்லி மொத்த எம்ப்ளாய்ஸ்க்கு போட சொல்றேன். போதுமா? தேங்க்ஸ்டா.